Canara HSBC Wealth Edge பிளானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை இதுவும் ஒரு அனதர் மார்க்கெட் லிங்க் கேம்பிளாக முடியுமா? வாங்க இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க்ட் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை throughout the policy term அவங்க என்ஷூர் பண்ணுறாங்க. ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. லைக் ஒன் டைம் பேமெண்ட், லிமிட்டட் பீரியட் பேமெண்ட்ஸ், இல்லை ஹோல் பாலிசி டேர்மும் நீங்கள் பே பண்ணலாம். 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் 9 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேஞ்சிங் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு அடாப்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. லைக் உங்கள் ப்ரீமியம்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம், பேமெண்ட் டேர்ம்ஸ், பாலிசி டேர்ம்ஸ், சம் அஷூர்ட் எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் லாங்கராக இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா லாயல்ட்டி அடிஷன்ஸ், வெல்த் பூஸ்டர்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அண்ட் இதுலேருந்து இந்த டிடெக்ட் பண்ண மொர்டாலிட்டி சார்ஜஸ் உங்களோட ஃபண்ட் வேல்யூக்கு அட் மெச்சூரிட்டியில் ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் உங்களோட அக்யூமுலேட்டட் வெல்த்தை நீங்கள் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் ஆப்ஷன் இல்லைனா மைல்ஸ்டோன் விட்ராவல் ஆப்ஷன் மூலிமா ஆக்சஸும் பண்ணலாம். அண்ட் லோவர் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் நீங்கள் சப்போஸ் ஹையர் ப்ரீமியம் அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்மே நீங்கள் அதிகமாக மேக்ஸிமைஸ் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் இருக்க பிளான் வேரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் பேசிக்லி இன்வெஸ்ட் ப்ளஸ், ப்ரீமியம் ப்ளஸ், லைஃப் ப்ளஸ். ஸோ இதில் இருக்க பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். லைக் இப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பிளான் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ டெத் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்கன்னா நாமினியில் லீகல் ஹேருக்கு கொடுக்கப்படுறது. இப்போ இன்வெஸ்ட் ப்ளஸ், ப்ரீமியம் ப்ளஸ் அண்ட் லைஃப் ப்ளஸ் கீழே நீங்கள் டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு கீழேயும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதில் சப்போஸ் பாலிசி ஹோல்டர் எப்போ இறந்து போகிறாங்களோ அப்போது இந்த ஆப்ஷன்ஸில் எது வந்து அந்த டேட் ஆஃப் டெத் அப்போ ஹையஸ்ட் வேல்யூவில் இருக்கோ அதுதான் நாமினியல் லீகல் ஹேருக்கு டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ப்ளஸ் அண்ட் லைஃப் ப்ளஸ்க்கு ஒரே மாதிரி இருக்கும். ப்ரீமியம் ப்ளஸ்க்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிங்கனாலே உங்களால் தெரியும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ லாயல்ட்டி அடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்கள் லாஸ்ட் 12 மந்த்லி பாலிசி ஆனிவர்சரிஸ்லேருந்து உங்களோட ஆவரேஜ் ஃபண்ட் வேல்யூவோட 0.5% at the end of every policy year, அதாவது 6th பாலிசி இயர்லேருந்து பாலிசிட்ட முடிகிற வரைக்கும் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் வெல்த் பூஸ்டர்ன்றது உங்கள் ஆவரேஜ் ஃபண்ட் வேல்யூ, அதாவது லாஸ்ட் 60 மந்த்லி பாலிசி ஆனிவர்சரியோட ஆவரேஜ் ஃபண்ட் வேல்யூவோட 2.90% தான் அட் த எண்ட் ஆஃப் 10th பாலிசி ஆனிவர்சரி ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா 15th பாலிசி இயர், அதுக்கப்புறமா அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி 5 பாலிசி இயர்ஸ் இந்த வெல்த் பூஸ்டர் ரேட் 1.50% ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. இதை பற்றிலாம் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா இதோட பாலிசி ப்ரோஷரை நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். இதில் இருக்கிற வேரியஸ் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் லீடர்ஸ் ஈக்விட்டி ஃபண்ட், இந்தியா மல்டி கேப் ஈக்விட்டி ஃபண்ட், ஈக்விட்டி 2 ஃபண்ட், மிட் கேப் மொமெண்டம் க்ரோத் இண்டெக்ஸ் ஃபண்ட், க்ரோத் ப்ளஸ் ஃபண்ட், பேலன்ஸ் ப்ளஸ் ஃபண்ட், லார்ஜ் கேப் அட்வான்டேஜஸ் ஃபண்ட், டெப்த் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் 9 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து அந்தந்த அசட் கிளாஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேட் பண்ணியிருக்காங்க. லைக் ஈக்விட்டி, டெப்த் செக்யூரிட்டிஸ், மணி மார்க்கெட்டுன்னு அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபண்ட் ஆப்ஷனில் இருக்க ரிஸ்க் ப்ரொஃபைல் ஏற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் லோ, மீடியம், ஹை அந்த மாதிரி. இதில் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், ரிட்டர்ன் ப்ரொடெக்டர் ஆப்ஷன், auto funds rebalancing, safety switch option and loss protector strategy. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ரோஷரை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ இதில் இருக்க சார்ஜஸ் பார்ப்போம். சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் இருக்குது, பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இருக்குது, உங்களுக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக மொர்டாலிட்டி சார்ஜும் இருக்குது, ப்ரீமியம் ஃபண்டிங் பெனிஃபிட் சார்ஜ் இருக்குது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் இருக்குது. இது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்ட் ஆப்ஷன் பேஸ் பண்ணி டிஃபரும் ஆகும். லைக் உங்களோட நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபண்ட் ஆப்ஷனுக்கு ஹையர் ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்குன்னா அப்போ ஹை சார்ஜஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃபர் ஆகும். சரண்டர் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் இருக்குது. அண்ட் ஸ்விட்சிங் சார்ஜ், பார்ஷல் விட்ராவல் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்ட் மிஸ்செலனஸ் சார்ஜ்னு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் சில சார்ஜஸ் இல்லைனாலுமே இந்த மெஜாரிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இது இன்வெஸ்டருக்கு ஒரு அடிஷ்னல் காஸ்ட் தான். ஸோ இந்த சார்ஜஸ் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் கண்டினியூ ஆகுறதுனால ஓவர் டைம் உங்களோட ரிட்டர்ன்ஸை கிராஜுவலி எரோட் பண்ணி அந்த ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த பாலிசிலேருந்து நீங்கள் வாங்கக்கூடியதை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷல் விட்ராவல் 6th பாலிசி இயர்லேருந்தே வந்து அவைலபிளாக இருக்குது.
அண்ட் பாலிசியோட அட்லீஸ்ட் 18 years ஓல்டாக இருக்கணும் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வந்து இன்வெஸ்ட் ப்ளஸ் இல்லை ப்ரீமியம் ப்ளஸ் பிளான் ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீமியம் ரீடைரக்ஷனுமே ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் ப்ரீமியம் ப்ளஸ் ஆப்ஷனில் வேவர் ஆஃப் ப்ரீமியம்ன்றது ஒரு இன்பில்ட் ஃபீச்சராகவே கொடுக்குறாங்க. அண்ட் அன்லிமிட்டட் ஃப்ரீ ஸ்விட்சஸ் பிட்வீன் ஃபண்ட்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான லோன் எடுக்க முடியாது இந்த பாலிசி கீழே. அண்ட் இதில் இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து இனிஷியல் பாலிசி இயர்ஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதில் இருக்க சம் அஷூர்ட் அவ்வளோ சஃபிஷியண்ட்டாக இல்லை. அண்ட் மற்ற ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கூட ரிலேட்டிவ்லி லோவாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. இதுவும் நம்ம மைண்டில் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இந்த பாலிசியை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இப்போ இருக்குது. ஏன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகிறோம். ஸோ இது ஒரு மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு அட்ராக்டிவாக இருந்தாலுமே இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை எவாலுவேட் பண்ணி நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஆக்சுவல் பெனிஃபிட்ஸோட கிளியரர் பிக்சர் நம்மளுக்கு தெரியறதுக்காக. ஸோ வாங்க பாலிசி ப்ராஷர்லேருந்து ஒரு கேஸ் ஸ்டடி இந்த பாலிசியை பற்றின ஒரு கேஸ் ஸ்டடியை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வித் சம் அஷூர்ட் ஆஃப் 20 lakhs, பாலிசி டேர்ம் ஆஃப் 15 years அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ஆஃப் 15 years. ஸோ அவங்க ஆனுவல் ப்ரீமியமாக 2 lakhs கட்டுறாங்க. இன்வெஸ்ட் ப்ளஸ் வேரியண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரீமியம் கட்டுறதுனால ஃபண்ட் வேல்யூ அந்த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் கிடைக்கிறதுக்கு இவர் எலிஜிபிளாக இருக்காரு. ஸோ இப்போ நம்ம அஸ்யூம் ஃபியூச்சர் ரேட் ஆஃப் ரிட்டர்னாக 4%, 8% per annumனு சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கேரண்டீட் கிடையாது. இது இவ்வளோதான் அப்பர் லிமிட்ஸ், இதுதான் லோவர் லிமிட், இதோட பொட்டன்ஷியல் இவ்வளோதான் வரும்னு கிடையாது. ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான், அதுவும் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அண்ட் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இதோட ரிட்டர்ன்ஸ் வரும். 4%, 8%ன்றது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு worst and best case scenario காட்டுறதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ 4% ரிட்டர்ன் சினாரியோவில் ஃபண்ட் வேல்யூ 36.47 lakhs வருது. IRR 2.40% வருது மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. ஸோ 8% ரிட்டர்ன் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ 50.66 lakhs வருது. IRR 6.31%. இப்போ 8% ரிட்டர்ன் சினாரியோ அதாவது பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் கூட இதோட IRR பார்த்தீங்கன்னா சில டைம் கம்பேரபிள்னு சொல்லலாம், இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட கம்மினே கூட சொல்லலாம். ஸோ இந்த பாலிசி ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் ஐடியலி இன்ஃப்ளேஷனையே அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் மற்ற மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணால் இட் ஃபால்ஸ் ஷார்ட். ஸோ சம் அஷூர்ட் இன்அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் இந்த பிளானில் டிரான்ஸ்பரன்சி இல்லை, சரியா? நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க எதில் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஹை சார்ஜஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்கன்ற டிரான்ஸ்பரன்சி இல்லை. அண்ட் லோ லைஃப் கவரேஜ் ஆஃபர் பண்ணுறதுனால இது ஒரு அன்அட்ராக்டிவ் ஃபினான்ஷியல் ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு ட்ராபேக் நம்ம நினச்ச மாதிரி ஒரு அவுட்கம் கொடுக்காததுனால இந்த பாலிசி தவிர வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லா ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுமான்றதுக்காக தான் நம்ம வேறொரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா யூலிப் ப்ராடக்ட்ஸோட கீ ட்ராபேக்கே அவங்களோட கேபிட்டல் அலோகேஷனில் அவங்க கொடுக்குற லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி தான். ஆக்சுவலி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து கமிஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை. அடிஷ்னலி லைஃப் கவருமே இன்அடிக்குவேட்டாக இருக்கிறதுனால ஒரு சஃபிஷியன்ட் லைஃப் கவரேஜ் அண்ட் எஃபிஷியன்ட் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு தேவையாக இருக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை இந்த பாலிசியோட நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் இருந்த மாதிரியே சேம் மெட்ரிக்ஸ் வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். லைஃப் கவரேஜ் பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சம் அஷூர்ட் 20 lakhs பார்த்தீங்கன்னா ஆனுவல் ப்ரீமியம் ஜஸ்ட் 8,100 rupees தான் கட்டுறோம். பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே 15 years. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி ஆப் பண்ணுறதுனால நம்ம 2 lakhs இந்த யூலிப்பில் ப்ரீவியஸாக கட்டுற மாதிரி இல்லாமல் ஆனுவலி இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு 1,91,900 rupees per year சேவ் பண்ண முடியுது. இந்த ப்ரீமியம் பட்ஜெட்டை தான் நம்மளோட ரிஸ்க் ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அவங்க அலோகேட் பண்ணலாம் ஃபண்ட்ஸை. இப்போ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு அலோகேட் பண்ணலாம். நம்ம ரெண்டு சினாரியோமே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ பியூர் டேர்ம் ப்ளஸ் பிபிஎஃப் காம்பினேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிஎஃபோட ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டே 1.5 lakh தான். பட் இந்த எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு ஹையர் அமௌண்ட் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீவியேஷன் கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளாக கொடுக்கறதுக்காக. ஸோ இதில் ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 52.04 lakhs வருது. உங்களுக்கு IRR 6.6
10.62% வருது. ப்ளஸ் பியூர் டேர்ம் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூவே 8.12 lakhs வருது. அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் பண்ணக்கப்புறம் போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 73.86 lakhs வருது. இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 10.62%. ஸோ கனரா பாலிசியோட 8% ரிட்டர்ன் சினாரியோ மாதிரி தான் பிபிஎஃப்ல இருக்கிற ரிட்டர்ன் கொஞ்சம் சிமிலராக இருந்தாலுமே பிபிஎஃப் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்போவுமே ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்க்கு சமமாக அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இஎல்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனையே சிக்னிஃபிகண்ட்டாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு சுப்பீரியர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்காட்டுது. ஸோ இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து செப்பரேட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த அப்ரோச் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது, நம்மளுக்கு பெட்டர் டிரான்ஸ்பரன்சி தெரியுது அண்ட் கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்குது. இந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் கனரா பாலிசி லேக்ஸ். ஸோ ஃபைனல் வேர்டிக் தான் என்ன, கனரா ஹெச்எஸ்பிசி வெல்த் எட்ஜ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா? இது ஒரு 3 வேரியன்ட்ஸில் வர பிளான். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் யூலிப் அண்ட் இதில் வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்குது, ஒரு ஆப்ஷனில் இன்பில் ஃபீச்சராக இருக்குது, இது ஒரு ஹோல் லைஃப் பாலிசி. இந்த மாதிரி நிறைய அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்பெஷலி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்த் அக்யூமுலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணணும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு லாங் டேர்ம் பிளானாக இருந்துமே இந்த பாலிசி இன்ஃப்ளேஷன் அவுட்பேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுது, எஸ்பெஷலி டியூ டு இட்ஸ் ஹை சார்ஜஸ். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, சம்மா ஷுட் பி இன்அடிக்வேட்டாக தான் இருக்குது. ஸோ இதோட ஹை ஏஜென்ட் கமிஷன் எல்லாம் வச்சு பார்த்தோன்னா இது ஒரு அன்அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் உங்கள் கோல்னா இந்த மாதிரி யூலிப்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை விட எஃபிஷியண்டான ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, உங்களுக்கு லோவர் காஸ்ட்லேயே ஹையர் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடும். அண்ட் லைஃப் கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்றைக்குமே தனியாகவே வச்சுருங்க, செப்பரேட்டாக வச்சுருங்க. ஸோ ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி உங்கள் ஃபேமிலியோ ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்கு ஹையர் கவரேஜ் கூட அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்களுக்கு தரதுனால இது ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ் வேன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.